வணக்கம் நண்பர்களே. தலைநகர் டெல்லியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இப்போ நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இப்போ போராட்டம் போயிட்டுருக்கு. இந்த 5 வருஷமாக வாயை திறக்காதவங்க இப்போ திடீர்னு நீட்டுக்கு எதிராக வாயை திறக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு முதலமைச்சர் நினச்சா இந்த நீட்டை தடுத்து நிறுத்திட முடியுமா? மருத்துவக் கல்லூரி மாணவர்களோட எதிர்காலம் என்ன? அநீதிக்கு எதிராக இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த காலத்துலலாம் மக்கள் படிக்காமல் இருந்தாங்க, அதனால அரசியல்வாதிகள் ரொம்ப ஈஸியாக ஏமாத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு படித்தும் அந்த படித்த மாணவர்களை ஈஸியாக இன்னைக்கு அரசியல் கட்சிகள் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மடைமாற்றி அவங்களோட கவனத்தை சிதறடிச்சு அவங்களுக்கு என்ன தேவைன்னே அவங்களுக்கு இப்போ தெரியாத அளவில் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடெல்லாம் இருக்குது. ஸோ வாங்க இப்போ முதல்ல டெல்லியில் நடக்கிற அந்த ஒரு போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டுமே நீட் போராட்டம் அப்படிங்கிறனால நிறையா பேர் இதை ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தலைநகர் டெல்லியில் நடக்கக்கூடிய அதோட தொடர்ச்சி தான் இது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. தலைநகர் டெல்லியில் அந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணுறது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஸோ அதற்காக அந்த சம்பந்தப்பட்ட துறையோட அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நீட்டையே ரத்து பண்ணணும் அப்படின்னு இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே போராடக்கூடிய இந்த நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக ஆட்சியில் இருந்தவங்க தான். அவங்க தான் இன்னைக்கு பல சினிமாக்காரர்களோட வாடகைக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜென்சின்ற பேரில் நிறைய இளைஞர்களை தூண்டி விட்டு இந்த போராட்டத்தை பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னெழுச்சியாகவும் சில மாணவர்கள் போராடுறாங்க. பட் அவங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது புரியல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு போராடக்கூடிய இவங்க இந்த 5 வருஷமாக எங்கே இருந்தாங்க? 5 வருஷமாக ஆட்சியே அவங்க கையில் தானே இருந்துச்சு. நீட்டை ஒழிப்பேன்றது தான் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக அவங்க கொடுத்து ஆட்சிக்கே வந்தாங்க. பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் அவங்க எதையும் செய்யலை. ரெண்டாவது விஷயம், இப்போ இதை என்ன பண்ணுறாங்க, முதல்வர் விஜய்க்கு ஆப்போசிட்டாக திருப்புறாங்க. ஒரு முதலமைச்சர் நினச்சா இதை நிறுத்திட முடியுமா? அப்படி முடியும் அப்படின்னா இந்த 5 வருஷத்தில் அவங்க இதை செஞ்சுருக்க முடியும். ஆனால் செய்யலை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் செய்ய முடியாது அப்படின்னு. இன்னைக்கு வேற வழி இல்லை, ஏதாவது பேசணும், ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்லாவே தெரியும் ஒரு முதல்வர் நினைச்சாலே ஒழிய இந்த பிரச்சனையை நிறுத்த முடியாதுன்னு இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கும் தெரியும். ஏன்னா நீட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை நிறுத்தணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா ஸ்டேட் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த நீட்டை நிறுத்த முடியும். ஆனால் எல்லா மாநிலங்கள்லையும் நீட் தேர்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கே நீட் போயிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இந்த நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போ நடக்கிற டெல்லியில் நடக்கிற போராட்டம் கூட நீட் வேணாம் அப்படிங்கிறதுக்காக அந்த போராட்டம் நடக்கலை. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது தான் அங்கே பிரச்சனை. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை. சரி, இப்போ இதுக்கு இந்த நீட்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மாணவன் இப்போ எதுக்கு இந்த போராட்டம் பண்ணுறாங்க நீட்டு வேணாம் அப்படின்னா, ஏழை மாணவர்களால் நீட் எழுத முடியாதான். ஏன்னா அவங்களாம் அரசாங்க பள்ளிகளில் படிக்கிறாங்க, அவங்களால நீட்டை எதிர்கொள்ள முடியல. அப்படிங்கிறதுனால அந்த ஏழை குழந்தைகளும் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நீட் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா பணக்கார பசங்க ஈஸியாக படிச்சிருவாங்களாம், ஏழை மாணவர்கள் அவங்களால படிக்க முடியாதான். சரி, அப்படி ஏழை மாணவர்கள் படிக்க முடியாது, இப்போ நீட்டை ரத்து பண்ணிட்டோம், நீட்டு இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்போ ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிச்சிருவாங்களா? ஒரு சீட்டுக்கு 60 லட்சத்துலேருந்து 80 லட்சம் வரைக்கும் பேரம் பேசப்படும் அந்த மருத்துவ கல்லூரி சீட்டுக்கு. இதுக்காக தான் இந்த நீட் முறையாக கொண்டு வரப்பட்டது. ஒன்று, நல்ல தரமான மாணவர்கள் மருத்துவத்துக்கு வரணும். ஏன்னா இதில் ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது ஒரு உயிரையே பாதிக்கும். அப்படிங்கும்போது இதற்கான படிப்பு ஒரு தரமானதாக இருக்க வேண்டும். அதே நேரம் ஏழை எளியவர்களும் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிக முக்கியமாக இந்த நீட்டை வச்சது. இப்போ ஒரு நீட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில்
இப்போ இங்கே இந்த பக்கம் ஒரு ஏழை மாணவன் இருக்கான், இந்த பக்கம் ஒரு பணக்கார மாணவன் இருக்கான். இப்போ ஒரு நீட் இருக்குது, இவங்ககிட்ட கோடிக்கணக்காக சொத்து இருக்கலாம், ஆனால் அந்த நீட்டை பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அவனால் அந்த மருத்துவக் கல்லூரியில் போக முடியாது. அதே இங்கிட்ட ஒரு ஏழை மாணவி இருக்குது, அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு படித்தா இந்த நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும். இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய நீட் என்ன பண்ணுது யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நீட்டு இல்லை அப்படின்னா போயிடுவாங்களா அப்படின்னா, நீட்டு இல்லை அப்படின்னா காசு இருக்கவனுக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும், காசு இல்லாதவங்க அப்பயும் அதே நடுத்தரில் தான் நிற்கணும். ஸோ நீட்டு இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஏழை மாணவர்கள் நடுத்தரில் தான் நின்னாகணும். நீட் இருக்கும் பட்சத்தில் அவங்க நல்லா படித்தாங்க அப்படின்னா, குறிப்பாக நம்ம இதை நோட் பண்ணணும், அவங்க நல்லா படித்தாங்க அப்படின்னா இந்த நீட்டை தாண்டி மருத்துவக் கல்லூரிக்கு எல்லா ஏழை குழந்தைகளும் போக முடியும். ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பிரச்சனை வந்து நீட் இல்லை, அந்த நீட்டை மாணவர்களால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த அரசியல் கட்சிகள் மாணவர்களை மழுங்கடிச்சு அவங்கள மடைமாற்றி அவங்கள யோசிக்க விடாமல் பண்ணி நீட்டை ரத்து பண்ணிடலாம், நீட்டை ரத்து பண்ணிட்டா ஈஸியாக மெடிக்கலுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க. நீட் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏழை மாணவர்கள் யாரும் சீட்டு வாங்கவே முடியாது. காசு பணம் இருக்கிறவன் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்து அந்த சீட்டை வாங்கி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஏழை மாணவர்கள் அப்பயும் வெளியே தான் நிற்போம். அப்படிங்கும்போது இப்போ நமக்கு இங்கே தேவை அந்த மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை, கோச்சிங். இந்த நீட்டை பார்த்து பயப்படாத அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும். ஏன்னா நிறைய மாணவர்கள் நம்ம நீட்டில் ஃபெயில் ஆகிட்டோம், நமக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றனால நம்ம பார்த்துருக்கோம், நிறையா பேர் உயிரை விட்டுருக்காங்க. அனிதாவோட ஒரு விஷயம் நம்ம மறந்துருக்க மாட்டோம், நம்ம அன்னைக்கே இந்த விஷயத்த தான் சொல்லியிருந்தோம். நமக்கு தேவை நீட் ரத்து இல்லை, அந்த நீட்டை எதிர்கொள்கிற அளவுக்கு மாணவர்களுக்கு கோச்சிங் வேணும். இதை நம்ம அன்னைக்கு சொல்லும்போது இது நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் லஞ்சம் இல்லை அப்படின்னு பொதுமக்கள் நிறையா பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா மீடியாக்கள், அவங்கள சார்ந்த யூடியூப் சேனல்கள், இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறவங்கெல்லாம் கூட பேசலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் செய்தி ஊடகங்கள்லையும் சரி, பல யூடியூப் சேனல்களையும் சரி, முன் நிறையா மக்கள் பேசுகிறாங்க. நான் இந்த மாதிரி லஞ்சமே இல்லாமல் இந்த இடத்துக்கு இதை வாங்கினேன், லஞ்சமே இல்லாமல் எனக்கு இந்த வேலை நடந்துச்சு, அந்த வேலை நடந்துச்சு, நான் கான்ட்ராக்ட் எடுத்தேன், டெண்டர் எடுத்தேன், இப்படி பல விஷயங்கள், பல ஊழல்கள் வெளியவும் வந்திருக்கு. பல பொதுமக்கள் லஞ்சம் இல்லாமல் இன்னைக்கு வேலை நடக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மாணவர்களால் நீட்டை ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக பல மருத்துவர்கள் தன்னெழுச்சியாக முன்னாடி வந்தாங்க கோச்சிங் கொடுக்கறதுக்காக, இந்த மாதிரி ஏழை மாணவர்களுக்கெல்லாம். அப்போ இருக்க கவர்மெண்ட் இதை நினச்சிருந்தா அதை ஒரு ஆர்கனைஸ்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு நீட் கோச்சிங் சென்டரை உருவாக்கி ஏழை மாணவர்களுக்கு இதை அப்பயே செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவங்க அதை அப்போ செய்யலை. பட் ஆனால் இப்போ இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற அரசியல் மாற்றங்களை பார்த்து. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை நீட்டை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, நீட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கான கோச்சிங் சென்டர் இலவசமாக அரசு உருவாக்கி தரணும். எல்லா ஏழை மாணவர்களும் அந்த கோச்சிங் சென்டரில் படிக்கணும். நீட்டுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாக அந்த குழந்தைகளுக்கு வரணும். இன்றைக்கி முதல்வர் விஜயை நோக்கி இந்த கோரிக்கையை வச்சா கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முதல்வராக அவரால் இதை தான் செய்ய முடியும். ஒரு முதலமைச்சர் நினச்சா நீட்டை ரத்து பண்ண முடியாது. ஆனால் தன்னோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கோச்சிங் சென்டரை அவர் நினச்சா கண்டிப்பாக உருவாக்கி தர முடியும். ஸோ இப்போது நீங்கள் முடிவு பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை நீட் ரத்தா இல்லை அந்த நீட்டை பயமில்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தரமான கல்வியா? முடிவை உங்ககிட்டே விடுறேன். உங்கள் பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.